நான் அழிஞ்சி காலத்தில் இருந்து வனிதா பேசுகிறேன். நைட்டு சிரத்தை வந்தது. சிரத்தை வர சொல்ல நாய் நாளும் துரத்தின்னு வந்தது. கிட்ட வர கண்ணுக்குட்டி கிட்டிக்கு இறங்குனதுமே சிரத்தை நாய் மேலே நின்றுச்சு, வரப்பு மேலே. சிரத்தை வந்து கண்ணுக்குட்டியை கழித்து விட்டது, கடிச்சிட்டு அது எப்படி இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது பட்டாசு வெடிச்சுது. பட்டாசு சவுண்டை கேட்குற வேலைக்கு மறைஞ்சிடுச்சு, எங்கேயோ போய் மறைச்சிக்கிச்சு. நீங்கள் சீக்கிரமாக வந்து இதுக்கு என்ன முடிவு எடுத்து நடவடிக்கை எடுத்து செய்யணுமோ செஞ்சு அதை வனத்துறையினரை இட்டுன்னு வந்து அதை பிடிச்சி அப்புறப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பசங்க குட்டிங்கெல்லாம் தவிக்குதுங்க, பயப்படுதுங்க வெளியே வளவரத்துக்கு. இதுக்கு சீக்கிரமா நடவடிக்கை எடுங்க சாமி. வெளியே வர முடியும். ஏரியில 4 நாளைக்கு முன்ன ஏரியில ஆளியும் கடித்தது, ஆட்டே கழிச்சுது, மாட்டானு வந்து படுத்துனும் இருந்தது. யாரும் எந்த முடிவும் எடுக்கல. இப்ப எங்களுக்கு கிட்ட வந்துருச்சு, பயமா இருக்குது. பசங்க குட்டி எல்லாம் வளவறதுக்கு பயப்படுறோம். நீங்க ஃபாரஸ்ட்டை இட்டுன்னு வருவீங்களோ, நீங்க அதிகாரிங்களை இட்டுன்னு வருவீங்களோ, சிரத்தையை வந்து பிடிச்சி நீங்க அப்புறப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது சாமி. நிறையா கடிக்குது, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நிறையா குழந்தைக்குள்ள வளர்த்துறாடா, நைட்டு வளர்த்துறாடா. நைட்டு அங்கிருந்து முடிக்கிறாங்கன்றாங்கப்பா. மேலே என்னன்னு தெரியலப்பா, மேலே வச்சுன்னு தெரியல. தண்ணி சொல்லிச்சா வந்து ஊசியாக போட்டுக்கிறாங்க டாக்டரு. எப்போ போட்டாங்க ஊசி? அதான் ஊசிட்டு நிரப்புறக்காரா? ஆமாம் ஆமாம். பாருங்க கடிச்சு நிதின் மணிக்கு இல்லை. நிதின் மணி அது எத்தனை வந்துடுறதுல நைட்டு 2:15 மணிக்கு அது போட்டால் கூட இல்லை. மழை வலையை பிடிச்சாங்க, எவ்வளோ நன்னாச்சு வலை பிடித்தாங்க. இடம்லாம் ரவுண்டாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு தம்பி அது அங்கே தான், அங்கே 5 காரை கட்டு போட்டாது. ஆமாம். அந்த பக்கமா பாக்குற மாதிரி போட்டு எவ்வளோ